வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ பள்ளிக்கல்வி மேல்நிலைப்பள்ளி பள்ளி மேல்களில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1 காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடி நியமனத்திற்காக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த எம்இசி இணையதளத்தின் மூலமாக கலந்தாய்வு எல்லாமே முடிச்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வழங்கிட்டு இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே 16/2/2026 முற்பகல் பணியில் சேர அறிவுறுத்திருக்காங்க. இந்த கேட்டகரி பீப்புள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா வெள்ளிக்கிழமை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாங்கன்னா திங்கட்கிழமை பணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு அரசாணை போயிட்டுருக்குங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் முதுகலை பட்டதாரியில் மீண்டும் செகண்ட் சிவில் ஹிஸ்ட்ரி வெளியாகுமா, மீண்டும் முதுகலை பட்டதாரியோடைய காலி பணியிடங்கள் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வழிகாட்டி ஆனுவல் பிளானர் சொல்வது என்ன, 2026 பிடி மற்றும் பிஆர்டியோடைய புதிய அறிவிப்பு எப்பொழுது வர இருக்குது என்பதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடி மற்றும் பிஆர்டியோடைய உங்களுக்கு இந்த 2026 ஒரு சரியான பாதையாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. நீங்கள் எவ்வளவு வித குழப்பமும் இன்றி பிடி மற்றும் பிஆர்டி தேர்வுக்கு முழு கவனத்தை செலுத்துங்க. இது உங்கள் அரசு பணி கனவை நனவாக்க ஒரு பொன்னான வாய்ப்பு. இதுதான் இது ஒரு இறுதி வாய்ப்பு, ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. 2026 பிறகு ஒரு பிடி மற்றும் பிஆர்டி எப்பொழுது வரும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. எனவே இப்போவே இது ஒரு இலக்காக எடுத்து நீங்கள் உறுதியாக பிடி மற்றும் பிஆர்டியில் ஒரு கான்சன்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிடி மற்றும் பிஆர்டி 2026 கால அட்டவணை எல்லாமே பார்த்துருப்பீங்க. தேர்வு அறிவிப்பு டிஆர்பியோடைய இந்த ஆண்டோடைய திட்டத்தின்படி மார்ச் மாதத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படலாம். தேர்வு நடைபெறும் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்தில் தேர்வுகள் நடத்தப்பட்டு 2026 ஆண்டிற்குள்ளாக பணி நியமனமும் வழங்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த பிடி மற்றும் பிஆர்டியில் 150 வினாக்கள் பாடப்பிரிவு மேஜர் சப்ஜெக்டை பொறுத்து உங்களுடைய மேஜர் என்ன அப்படின்றத பொறுத்து 150 வினாக்கள் கேட்கப்படும். இதில் மதிப்பெண்கள் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். 30 மதிப்பெண்கள் தமிழ் தகுதி தேர்வு கம்பல்சரி பாஸ் பண்ணால் தான் உங்களால் அந்த பார்ட் பியில் எலிஜிபிலிட்டி ஆக முடியுங்க. அதே போல் பிஜிடிஆர்பி அடுத்த பிஜிடிஆர்பிக்கு இப்போ நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பியோடைய அவுட்லுக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகவும் அதே வேளையில் அடுத்த முறை டெட் தேர்வு வரும்போது கண்டிப்பாக விண்ணப்பித்து தயாராகி கொள்ளுங்கள். 2026 பிஜிடிஆர்பி வாய்ப்பு குறைவுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. தற்பொழுது உள்ள சூழ்நிலையை பார்க்கப்ப இப்போ எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதனால் 2026 பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்குது. 2026 பிஜிடிஆர்பி தேர்வு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. 2026 நீங்கள் பணிக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்புகள் எல்லாமே வரலாம். நீண்ட கால திட்டமிடல் கண்டிப்பாக அவசியம். தேர்வு தள்ளி போனாலும் நீண்ட கவலைப்படாமல் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு மற்றும் காலி பணியிடம் மாறுதலை கவனித்து தொடர்ந்து படியுங்க. ஓகேங்களா? வெற்றி இதுதான். உங்களுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி கொண்டாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவு பட்டியல் எல்லாமே 31/1/2026 அப்டேட் பிரகாரம் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. 7/2/2026 மற்றும் 9/2/2026 நாளில் நடத்தப்பட்டு 20 மாவட்டங்களை சார்ந்த பணிநாடுவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் பணி நியமன ஆணைகள் 13/2/2026 அன்று வழங்கப்பட்டதுங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி பணிக்கு வரணும். வரப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய எஸ்ஆர் புக்கு எல்லாமே கிளாரிட்டியோடு எடுத்துகிட்டு வரணும். அவங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே உண்மைத்தன்மை செக் பண்ணுவாங்க. அது எல்லாமே பேசிக்கான செக்கிங் எல்லாமே சிஓ ஆஃபீஸில் நடக்கும். அதன் பிறகு அந்தந்த ஹெச்எம் கிட்ட நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டு மருத்துவ சான்றிதழ் எல்லாமே இருக்கிற மாதிரி கிளாரிட்டியாக பார்த்துக்கோங்க. இது 18/2/2026 புதன்கிழமை காலை 9 மணிக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி நடைபெறும். பயிற்சி நடைபெறும் இடம் அப்படின்னு பார்க்குறப்ப அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம், கோட்டூர்புரம், சென்னை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தொடர்புடைய முதன்மை கல்வி அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு டீட்டெயிலாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஜிடிஆர்பியோடைய புதிய நியமனங்கள். இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த 1996 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒன்றும் கிளாரிட்டியோட டேட்டாபேஸ் வெளியாகலை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மீதி இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டும் வித்ஹெல்டு கேண்டிடேட்டும் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் சிவில் லிஸ்ட்டு அவங்களுக்கு வாய்ப்பு வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முடித்த உடனே பார்த்திங்கன்னா வித்ஹெல்டு கேண்டிடேட்டுக்கும் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு சிலருக்கு வரதுவதற்கு நிறைய
வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர்களும் இப்போ இந்த உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.